இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா தக்காளி பூண்டு கோழி வறுவல். இது என்னடா தக்காளி பூண்டு கோழி வறுவல் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுல மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தா தக்காளி, புளிப்பு தன்மைக்கு தக்காளி வச்சிருக்கோம். இந்த பூண்டு வந்து எப்படி நீங்க குக் பண்ணாலும் அது வாசம் கமகம நல்லா தூக்கி கொடுக்கும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா. இந்த 3 பொருளை வச்சு தான் சமைக்க போறோம். பெரும்பாலும் வீட்டில் வறுவல் சொல்லும் போது ஆயில ஃப்ரை பண்ணி கொடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஆயில் இல்லை. ஆயில் இல்லைன்னா சும்மா ஒரு 2 டீஸ்பூன் தாளிப்பாக யூஸ் பண்றோம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு லைட்டா அந்த அந்த வரமிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, இந்த பூண்டோட சேர்த்து குக் பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருங்க. தக்காளி பூண்டு கோழி வறுவல் தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் தக்காளி 2, பூண்டு 15 பல்லு, சிக்கன் 1/4 கிலோ, வரமிளகாய் 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ நீங்க வந்து இந்த தக்காளி பூண்டு கோழி வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சைடில் ஒரு பவுல் வச்சிருக்கேன், இன்னொரு சைடில் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேனில் கொஞ்சமா நல்லெண்ணெய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாளிப்புக்கான தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. எண்ணெய் சூடாகட்டும். சைடில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தக்காளி நல்லா நாட்டு தக்காளி எடுத்துக்கங்க. நல்ல பழுத்த தக்காளி, புளிப்பா இருக்கணும், அப்போது நல்லா இருக்கும். புளிப்பு இல்லாத தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. அதனால நல்லா இந்த தக்காளியை இதுல போடுறேன். சரிங்களா? இந்த தக்காளி போட்டாச்சு. இதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு வந்து இங்க பாருங்க, இந்த பூண்டு வந்து இதுல போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு பூண்டு போடுறேன். வரமிளகா 4, 5, 6, 7 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாற்றி போட்டுக்கலாம் நீங்க. சரிங்களா? வரமிளகா போட்டாச்சு. இப்போ இது மட்டுமே போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சிக்கன் இதில் போட்டு நம்ம குக் பண்ண போறோம். அதே டைம்ல இந்த இடத்துல இந்த சிக்கன் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கடுகு, இந்த முழு பூண்டை போட்டு லைட்டா வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதா உடைச்சு போடுறோம். அந்த சின்ன சின்னதா உடைச்சு போடுறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது உடைச்சு போட்டு நீங்க வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் பிளாக்கும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு இந்த மசாலாவும் சேர்த்து அரைச்சு போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் அப்படி பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுறேன். இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதே டைம்ல இந்த பூண்டும் போட போறேன். அப்புறம் சைடு பை சைடு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாவை கையில உடைச்சுக்கிறேன். நல்லா சுருக்குன்னு இருக்கும். நீங்க சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. நல்லா நிறைய பேர் நல்ல காரசாரமா சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஆனா இது காரமாவும் இருக்கும், நல்லா வாசமாவும் இருக்கும், கொஞ்சம் லைட்டா புளிப்பாவும் இருக்கும். இந்த 3 சுவை சேர்ந்து தான் இந்த ரெசிபி. அதனால தான் வந்து இந்த ரெசிபியை இந்த மிளகாய் நான் போடுறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த பூண்டு போடுறேன். இந்த பூண்டு போட்டு இந்த வரமிளகா. மிளகாய் வந்து கலர் மாறுது சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. குக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் அங்கே 1, 2 கருப்பா இருக்கும். அதனால நீங்க ஐயோ என்னடா மிளகாய் போட்டும் கருத்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் வறுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா மற்ற பொருளை போடணும். ஏன் நீங்க ஸ்லோ ஃப்ளேம்னா ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணும்போது டக்குன்னு கருகிடும். கருகிறதுக்கும் கலர் மாறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர டைம்ல நம்ம கிட்ட இருக்க அந்த சிக்கன் இருக்குல்ல, இவரை இப்படி எடுத்து போடலாம். இந்த சிக்கன் போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, போட்ட உடனே இதை அப்படியே பேன்ல டாஸ் பண்றோம். டாஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கன் கொஞ்சம் வேகணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டா அப்படி ஊத்துறேன். இந்த சிக்கன் சைடில் வேகட்டும். அதே டைம்ல நான் என்ன பண்றேன்னா, இங்க வச்சிருக்க இந்த தக்காளியும் இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரைக்கிறேன். அரைக்கும் போது நைஸா அரைச்சிடணும், குறைன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸா அரைச்சாதான் இதுல போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நல்லெண்ணெயில நீங்க அந்த மிளகா, அந்த தாளிப்பு, அந்த பூண்டு இதெல்லாமே முழுசா வெந்து அப்படியே வரும். சாப்பிட்றது நல்லா இருக்கும். இப்ப இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி, இந்த பூண்டும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ரெட்டிஷ் கலர் இருக்கும். இப்போ நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காரம் அதிகமா இருக்கும். இப்போ இந்த சைடில் இந்த சிக்கனும் வெந்து ரெடி ஆயிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் வேக வச்சேன்.
இப்போ இந்த மாதிரி ஆகிற டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி இந்த பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, இதை இதுல சேர்க்கிறேன். நல்லாவே சேர்க்கலாம், ஃபுல்லாவே சேருங்க. அப்பதான் அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா நல்லெண்ணெய் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வேணா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே நல்லா குக் பண்றோம். கொஞ்சம் காரமா இருக்கும், புளிப்பா இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும் சாப்பிடும் போது. அதாவது அந்த பூண்டு தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூண்டு வந்து நீங்க இந்த மாதிரி அரைச்சு போட்டு குக் பண்ணும்போது நாக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த பூண்டெல்லாம் அரைச்சு போட்டிருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த மசாலா போட்டு இப்படி நல்லா ட்ரையா சுக்கா குக் பண்ணிட்டு கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சுடு சுடு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அந்த பூண்டு சொன்ன உடனே வந்து நீங்க நான் சொன்னதை அப்படியே நீங்க வீட்டில் ஃபீல் பண்ணுவீங்க. சாப்பிட சாப்பிட நாக்கு விறுவிறுப்பா இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ ரெடி ஆனதை இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்துறேன்.